தெய்வ வழிபாட்டின் மூலம் விதிப்பயனை மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதற்கு நேரடியாக விடை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக விதிப்பயனை மாற்ற முடியாது. அதே நேரத்திலே அந்த விதிப்பயனால் விளையக்கூடிய விளைவுகள் அதனுடைய தாக்கத்தினை குறைத்து கொள்ள முடியும் என்பதுதான் இதற்கான நேரடியான பதில். ஒவ்வொரு மனிதனுடைய விதி பயன் என்பது அவனுடைய கர்ம வினையினை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது. ஜோதிட ரீதியாக சொல்லணும்னு சொன்னா பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்றார். பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு சொன்னா பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த ஜென்மாவிலே நீ அதற்கான பலன்களை அனுபவிக்கிறாய். பதவின்னு சொன்னால் லிவிங் ஸ்டைல் அப்படின்னு வச்சுக்கலாமே. வாழ்க்கையிலே நீ எவ்வாறு வாழப்போகிறாய் என்பதை உன்னுடைய அந்த பூர்வ ஜென்ம வினைகள் தான் தீர்மானிக்கும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி விதி பயன் என்பது இருக்கும் பொழுது அதனை மாற்ற இயலாது. அதே நேரத்திலே தெய்வ வழிபாட்டின் மூலமாக அதனுடைய வீரியத்தினை நிச்சயமாக குறைத்து கொள்ள முடியும். இப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒருவருடைய ஜாதகத்திலே ஒரு அஷ்டமத்து சனிங்கிறது நடக்குது. அதுவும் அவன் ஜாதகத்தில் சனியினுடைய பலம்ங்கிறது ரொம்ப ஒரு மோசமான இடத்துல இருக்குன்னு வச்சுட்டோம்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவா தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா யாரோ செய்த பாவத்தின் காரணமாக யாரோ ஒரு குற்றச்செயலை செய்து அதனுடைய பழி என்பது இவர் மேல் வந்து விழுந்திருக்கும், இவர் அகப்பட்டு கொண்டிருப்பார் அப்படின்னு வரும் பொழுது யாரோ செய்த ஒரு தவறின் காரணமாக இவர் சிறைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விதி அவருக்கு இருக்கும் பொழுது அந்த விதியானது கண்டிப்பா அப்படித்தான் நடக்கும். ஆனால் அதே நேரத்திலே அவர் ஒரு தெய்வ வழிபாட்டினை செய்பவராக இருந்தால், தெய்வ வழிபாட்டின் மூலமாக தன்னை வலிமைப்படுத்தி கொண்டவராக இருந்திருந்தால் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அவரை அடிச்சு இழுத்துட்டு போக மாட்டா. போலீஸ்காரன் என்ன சொல்லுவான்னா யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்லுவா. இவரும் சத்தம் போடாமல் போய் காரில் ஏறுவார், நேராக உள்ளே போயிடுவார். உடனே பெயிலுங்கிறது கிடச்சிடும், உடனே திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார். அவருக்கு சிறைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும் பொழுது கண்டிப்பாக சிறைக்கு சென்றுதான் ஆக வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே தெய்வ வழிபாட்டினை செய்வதன் மூலமாக அங்கே மோசமான முறையிலே சிறையிலே மற்ற கைதிகள் நடத்தப்படுவது போல் நடத்தப்படாமல் இவர் ஈஸியாக பெயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வெளியில் வந்திருப்பார். இதுதான் அந்த தெய்வ வழிபாட்டினுடைய ஒரு மகத்துவம் என்பது. இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இவருக்கு விபத்து நடக்கும் அப்படின்னு ஒரு விதி இருந்தால், அந்த விபத்து நடக்கின்ற பகுதியிலே இவர் இருப்பார் என்ற ஒரு விதி இருந்தால் அந்த பயனை, அந்த விதி பயனை யாராலும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக இவருக்கு விபத்து என்பது நடக்கும். ஆனால் அந்த தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்பவர்கள் அந்த விபத்திலிருந்து தப்பித்து கொள்வார்கள். விபத்துங்கிறது நடந்துடும், என்ன ஆகும், காருங்கிறது ரொம்ப தெரியாம போயிடும். ஆனால் இந்த பையனுக்கு மட்டும் ஒன்றும் ஆயிருக்காது, இவன் அழகாக சேஃபராக வெளியில் வந்துட்டு இருப்பான். இதைத்தான் நிறைய பேர் நமக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது கூட பார்த்துருப்போமே, ஏன் நாமே கூட அனுபவித்து உணர்ந்திருப்போமே. ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட்பா, ஆனால் நான் அதுலேருந்து தெய்வாதீனமாக தப்பிச்சுட்டேங்கிற வார்த்தை தானே வர்றது. தெய்வாதீனம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலமாக விபத்து நடக்க வேண்டும் என்று என்னுடைய ஜாதகத்திலே விதி பயன் என்பது இருந்திருக்கிறது. ஆனால் இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக நான் இந்த விபத்திலிருந்து தப்பித்து கொண்டேன், தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது அப்படின்னு சொல்றா இல்லையா? இதுதான் அந்த தெய்வ வழிபாட்டினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை என்பது. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா இந்த ஆக்சிடென்ட்ல கையே போயிடும், கால் போயிடுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு இந்த விரல்ல ஒரு லேசான பகுதி மட்டும் கட்டாயிருக்கும். இப்படி இந்த விபத்திலிருந்து தப்பித்தவர்களை கேட்டால்தான் அந்த தெய்வ வழிபாட்டினுடைய மகத்துவத்தினை அவர்கள் சொல்வார்கள். ஆக இதை யாரெல்லாம் அனுபவிச்சிருக்காளோ அவ எல்லாரும் இதை இந்த உண்மையை நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடியுங்கிறதுக்காக சொல்றேன். ஆக விதி பயனை தெய்வ வழிபாட்டினால் மாற்ற முடியுமான்னு கேட்டா அந்த விதி பயனால் விளையக்கூடிய விளைவுகளை அதிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். நம்ம ஒரு பிராக்டிக்கலா சாதாரண ஒரு மனிதராகவே பார்ப்போமே, என்னால் அதாவது ரொம்ப பெரிய சொத்து சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு விதி இருக்குன்னு சொன்னா அந்த சொத்தினை நம்மால் சேர்த்து வைக்க முடியாதே தவிர, அல்லது சேர்த்து வைத்த சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்கள் அத்தனையும் இவன் இழந்து விடுவான் அப்படின்னு ஒரு விதி இருந்தா கூட இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் சொன்னா இந்த இழந்து விடுவான்னு சொல்றா இல்லையா, இந்த பரம்பரை சொத்துக்களை
தான தர்மத்தின் மூலமாக எல்லோருக்கும் பிரித்தளித்து இந்த சொத்துக்களை அவன் இழந்தாலும் கூட புண்ணியம் என்கின்ற ஒரு மாபெரும் சொத்தினை சேர்த்து கொள்கிறான் அல்லவா, அதனை இந்த தெய்வ வழிபாடு என்பது கொடுத்து விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரவர் ஜாதகத்தின்படி வினை பயன் என்பது எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் உனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுப்பா அப்படின்னு இருந்தால் நீ பொருளாதார ரீதியாக மிகவும் நஷ்டப்படுவாய், இந்த வருஷம் உன்னால பொருள் சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி இருந்தால் நீங்க அந்த தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு எப்படி நடக்கும் சொன்னா, அந்த செலவு என்பது ஒரு அனாவசியமான செலவாக இல்லாமல் ஒரு நியாயமான வழியிலே, அதுவும் புண்ணியத்தை தருகின்ற வழியிலே உங்களுக்கு செலவு என்பது ஆகிவிடும். இதைத்தான் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒருவருடைய விதி பயனை தெய்வ வழிபாடு மாற்றாது என்றாலும் அந்த விதி பயனால் விளையக்கூடிய அந்த தாக்கங்களை இந்த தெய்வ வழிபாடு என்பது குறைத்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாமும் தெய்வ வழிபாட்டினை செய்யும் பொழுது நமக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம இறைவன்கிட்ட எப்படி தெரியுமா பிரார்த்தனை வச்சுக்கணும், எனக்கு எது நல்லதோ அது உனக்கு தெரியும், அதனால் எனக்கு எது நல்லதோ அதை மாத்திரம் நீ செய்வ அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது எனக்கு முழுமையாக இருக்கு. உன்மேல் நான் முழுமையான நம்பிக்கையை வைத்திருக்கிறேன், உன்னை நான் சரணடைந்து விட்டேன் என்று இறைவனிடம் சரணாகதி அடையோர்களை இறைவன் என்றுமே கைவிடுவதில்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.